பாஜகவுடைய சோசியல் மீடியா அவுட் என்றே சொல்லலாம். இதற்காக பல நபர்களை நியமனம் செய்திருக்கிறார்கள். அது இன்று அம்பலமாகி இருக்கிறது. பீகார் தேர்தலை ஒட்டி அங்கு சென்றிருக்கக்கூடிய எம்பி எம்எல்ஏக்களுக்கு நடந்த சம்பவம் என்ன? பீகார் தேர்தல் களத்தில் என்டிஏ கூட்டணியும் இந்தியா கூட்டணியும் பரபரப்பான சம்பவத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இது சார்ந்த முழு விபரத்தை தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கோபாசே நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சின்னா. இது அரசியல் களம். தொடர்ந்து பேசுவோம், உண்மையை உறக்க சொல்வோம். நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அரசியல் ஆர்வம் உள்ளவர்களுக்காக தொடர்ந்து களத்தில் ஆய்ந்து நம்முடைய வீடியோக்களை போட்டு கொண்டிருக்கிறோம். மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களை விட சோசியல் மீடியாக்கள் தான் இன்னைக்கு பலம் அதிகமாக இருக்குது அப்படின்னு எல்லாருடைய கருத்துக்கள் இருக்கின்றன. ஏன்னா அரசியல் கட்சி தலைவர்கள் செய்யக்கூடியதை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் போட தவறுகிறார்கள் அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டை பொதுமக்கள் எழுப்பியிருக்கிறாங்க. ஏனென்றால் ஊடகங்கள் அரசியல்வாதிகளின் கையில் இருப்பதாக ஒரு பிம்பத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் ஒரு சில பத்திரிகையாளர்களும் சில சோசியல் மீடியாக்களும் அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய தவறுகளை மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. அந்த மாதிரியா தான் கோபாசேவும் தொடர்ந்து தங்களுடைய சேவையை செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய சேவைக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள் என்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் மறக்காம பாருங்க, கமெண்டை தெரிவியுங்கள். பீகார் தேர்தலை ஒட்டி காங்கிரஸுக்கும் அங்கே இருக்கக்கூடிய பாஜகவுக்கும் பெரும் நெருக்கடி, அது மட்டும் இல்லாமல் பரபரப்பு சம்பவங்கள்லாம் ஏற்பட்டு இருக்குது. நிதிஷ்குமார் அவர்கள்லாம் மீண்டும் ஆட்சிக்கு வருவாரானே தெரியல. அந்த அளவுக்கு பாஜக கட்சிக்குள்ளேயே உட்பூசல்ல நிலவுது. அமித்ஷா அவர்கள் முதல்வர் வேட்பாளரை நான் தேர்தல் வரும்போது அறிவிக்கிறேங்கிறாங்க. ஆனால் நிதிஷ்குமார் எனக்கு முன்னாடி கொடுத்த தொகுதியை விட எனக்கு நிறைய கொடுங்கிறாங்க. இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடைபெற்றது. இப்போ பீகார் தேர்தல் காலத்தை ஒட்டி அதிர்ச்சிகரமான சம்பவம் என்னன்னா, அந்தந்த தொகுதிகளுடைய எம்எல்ஏ எம்பிகள் எல்லாம் தேர்தல் பிரச்சாரத்திற்காக அங்கே செல்றாங்க. ஆனால் மக்கள் கொடுக்கக்கூடிய வரவேற்பானது அமோகமாக இருக்குதுன்னு சொல்லலாம். மக்கள் எல்லாம் விரட்டி அடிக்கிறார்களாமா. அந்த மாதிரியான செய்திகள் பீகாரிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. அப்போ பீகார் மக்கள் சோசியல் மீடியாக்களின் வாயிலாக ஓட்சோர் விவகாரத்தை நன்றாக புரிந்து வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். சோசியல் மீடியா தான் பாஜகவுடைய வெற்றி வாகை சூடும் விதமாக, அதற்கென்றே அமித்ஷா அவர்கள் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தார், 35 to 37 லட்சம் பேரு கிட்ட நாங்கள் இதுக்குன்னே ரெக்ரூட் பண்ணியிருக்கிறோன்னு ஒரு பொது மேடைகள்லாம் பேசியிருக்கிறாரு. அதே சோசியல் மீடியா வழியாகத்தான் ராகுல் காந்தி அவர்கள் ஓட்சோர் விவகாரத்தை இந்தியா மக்கள் புரிந்து கொண்டு எம்பி எம்எல்ஏக்களை விரட்டி அடிக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி வெளியாகிறது. அதே சோசியல் மீடியா வாயிலாகத்தான் ராகுல் காந்தியும் செய்தியாளர்களை ஊடகவியலாளர்களை சந்திக்கிறார். ஏன்னா தேர்தல் ஆணையம் கேட்குறாங்க ராகுல் காந்தி கிட்ட பாட்டு, ஏன் எங்கள் மேலே குற்றம் இருந்தால் நீதிமன்றத்துக்கு போங்க, இல்லை தேர்தல் ஆணையத்துக்கிட்ட வாங்க, நீங்கள் சோசியல் மீடியாவை சந்திக்கிறீங்கன்னு. இப்போ மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் எல்லாம் அரசியல் கையில் இருப்பதால் அவங்க இதே மாதிரி தெல்ல தெளிவாக இந்த தொகுதியில் இதுதான் நடைபெற்றதுன்னு போட மாட்டாங்க, போடவும் முடியாது. ஆனால் சோசியல் மீடியா வாயிலாக அத்துணை தகவலையும் பகிரப்படும் அப்படிங்கிறது தான் முக்கிய ஆதாரம். இப்போ என்ன வெடித்திருக்குது பூகம்பம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதே சோசியல் மீடியா வாயிலாகத்தான் பீகார் மக்கள் நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்த்து, மோடி அவர்களை பார்த்து, அமித்ஷா அவர்களை பார்த்து கேட்குறாங்க, நவராத்திரி வட மாநிலங்களில் கொண்டாடக்கூடிய சிறப்பு விழாவாக இருக்குது, அந்த விழாவுக்கு ஒரு பரிசு தரேன்னு சொன்னீங்களே, ஜிஎஸ்டி 2.0 ஜிஎஸ்டி ரிஃபார்ம் பண்ணுறேன்னு சொன்னீங்களே, சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எதுவுமே செய்யலை. இப்போ மக்கள் கேட்குறாங்க, இத்தனை ஆண்டுகளாக எத்தனாயிரம் கோடிகள் எத்தனாயிரம் லட்சங்களை மக்கள் வரி பணத்திலிருந்து திரட்டி இருக்கிறீர்கள், மக்களுக்காக என்ன செய்தீர்கள்? சாதாரணமான பிஸ்கெட், சாக்லேட் போன்ற நொறுக்கு தீனிகளுக்கும் அதிகப்படியான விலையை அங்கு விற்று கொண்டிருக்கிறார்கள். ஜிஎஸ்டி குறைச்சோன்னு சொல்கிறாங்க, ஆனால் ஜிஎஸ்டியை குறைத்த மாதிரியே தெரியல அப்படின்னு மக்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். முன்ன விட 5 ரூபாயோ 10 ரூபாயோ ஏறி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த அளவிற்கு ஜிஎஸ்டி குறைத்ததாக மக்கள் மத்தியில் சொல்லப்பட்ட உணவுப் பொருட்கள், மற்ற பொருட்கள் இதற்கெல்லாம் ஜிஎஸ்டி குறைத்ததாகவே தெரியல
மக்கள் வருந்துகிறார்கள். முன்னாடி ஒரு விலை இருந்தது, இப்போ ஒரு விலையாக இருக்குது. இதற்கு அரசாங்கம் காரணமா, அங்க இருக்கக்கூடிய பெரும் முதலாளிகள் காரணமா, இல்ல கடை நிர்வாகம் காரணமானு தெரியல. அந்த அளவுக்கு புலம்ப தொடம்பி இருக்கிறார்கள். இப்படி புலம்ப தொடங்குகின்ற பட்சம் பீகார்ல மட்டும் நடக்கலைங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுமே கேட்குறாங்க. ஆனால் பீகார்ல இது பெரும் வெடிப்பாக வெடித்திருக்கிறது. தேர்தல் காலத்தை ஒட்டி எம்பி எம்எல்ஏக்களையும் விரட்டி அடிக்கிறாங்க. அதே வாயிலாக ஜிஎஸ்டி பற்றியும் பேசி கொண்டிருக்கிறார்கள். இந்த தருணத்தில் தான் லோக்போல் கருத்து கணிப்புகளும் வெளியாயிருந்தது. அதை நம்ம பார்த்திருந்தோம். லோக்போல் கருத்து கணிப்புகளில் அதிகபட்சமாக இந்தியா கூட்டணிக்கு தான் வாய்ப்பு இருக்கிறது, என்டிஏ கூட்டணிக்கு வாய்ப்பு மிக கம்மி. ஏன்னா பீகார்ல 243 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. அதுல 122 சட்டமன்ற தொகுதிகள் வெற்றி பெற்றால் அவர்கள் ஆட்சியை பிடிப்பார்கள். அந்த 122ஐயும் தாண்டி 185 கிட்டத்தட்ட 190 வரைக்குமே கிட்டத்தட்ட நம்ம தொகுதி வாரியாக பார்க்கலாம் கூட 80% 85% இந்தியா கூட்டணிக்கு தான் வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். இதர கட்சிக்கு 5% 10% அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. இது கருத்து கணிப்பாக இருந்தாலும் தேர்தல் எப்பொழுது வருகிறதோ அந்த தேர்தலை ஒட்டி தான் நாம் பார்க்க முடியும். ஓட்சோரியை மறுபடியும் அமல்படுத்துவார்களா? ஏன்னா பாஜக அரசாங்கமும் தேர்தல் ஆணையமும் கைக்குள்ள வைத்துக்கொண்டு அங்கே ஓட்சோரியை அமல்படுத்தினார்கள். இதற்கு முன்னாடி நடந்த தேர்தல் எல்லாமே வாக்கு திருட்டு தான். ராகுல் காந்தி தான் இத்தனை நாட்களாக சோசியல் மீடியா வாயிலாக தான் கொண்டு போய் மக்களிடையே சேர்த்திருக்கிறார். அப்படி சேர்க்கின்ற பட்சத்தில் தான் மக்கள், அங்கே இருக்கக்கூடிய பீகார் மக்கள் தற்பொழுது அவர்கள் விழிப்புணர்வு ஏற்பட்டு அங்கே இருக்கக்கூடிய பாஜக காரங்களையும் கேள்வி கேட்குறாங்க, நிதிஷ்குமார் அவர்களையும் கேள்வி கேட்குறாங்க. முக்கியமாக இஸ்லாமியர்கள் தலித்துகள் கேள்வி கேட்க இஸ்லாமியர்களும் தலித்துகளும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய தர்பங்கா அப்படிங்கிற நகரத்தில் தலித்துகளுக்கான விடுதி இருக்கு. அந்த விடுதியில் சிறப்பான வசதி இல்லை. மருத்துவ வசதியிலிருந்து கல்விக்கான இணைய சேவை அந்த வசதி இல்லை. அப்படி தலித் விடுதிகளில் இந்த மாதிரியான வசதிகள்லாம் இல்லை. இந்த வசதிகள்லாம் ஏற்படுத்தி கொடுங்கன்னு தைரியமாக கேட்க தொடங்கியிருக்கிறார்கள். பீகார் மக்கள் பாஜகவை விரட்டி அடிக்க, பாஜக பீகாரில் ஆட்சியை இழக்கப் போகிறது அப்படிங்கிறதுக்கெல்லாம் இதெல்லாம் கருத்து கணிப்புகளாக வெளியாகி வருகிறது. இப்போ தற்பொழுது நம்ம பார்த்துருந்தோம், அதே பீகாரில் கிட்டத்தட்ட 65 லட்சம் பேரை நீக்கியிருந்தாங்க. தேர்தல் ஆணையம் சார்பான்னு கூட வச்சுக்கலாம். ஆனால் 21 லட்சம் பேரை புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. அவங்க யார்? நீக்கினவங்கெல்லாம் இறந்து போயிட்டாங்க, இடம்பெயர்ந்து போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. செப்டம்பர் 1 கிட்டத்தட்ட 16 லட்சம் பேர் தான் புதிய வாக்காளராக இணைய போகிறேன் அப்படிங்கிறதுக்கான பட்டியலை, இதற்கு மேலே அந்த விண்ணப்பத்தை நாங்கள் வாங்க மாட்டோம்னு சொல்லிட்டு 16 லட்சத்தோடு ஸ்டாப் பண்ணாங்க. இப்போ அக்டோபர் 1 சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்துக்கான அந்த லிஸ்ட்டை வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் 21 லட்சம் பேர் புதுசாக ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதை தான் யோகேந்திர யாதவ் அவர்கள் கேள்வி கேட்குறாரு. இதுக்கு முன்னாடி இப்படி சொன்னீங்க, இப்போ இப்படி சொல்லியிருக்கிறீங்க, எவ்வளோ பேர் ஆட் பண்ணீங்களே, எங்கேருந்து ஆட் பண்ணீங்க, இதற்கான ஆதாரங்கள் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. உச்ச நீதிமன்றமும் 65 லட்சம் பேரை நீக்கியிருந்தீங்களே, அவங்களுக்கு ஆதார் கார்டு இருக்கும். ஆதார் கார்டை அவங்க காட்டி, நானும் பீகாரில் தான் இத்தனை வருஷமாக வசித்து வருகிறேன் அப்படின்னு ஆதார் கார்டை 12வது ஆவணமாக காட்டுனாங்களா, அவங்கள நீங்கள் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதையும் சேர்க்கவில்லை அப்படிங்கிறது இந்த பட்டியலிலிருந்து தெரிய வருகிறது. இதற்கு தொடர் எதிர்ப்பு வந்திருக்கு. உச்ச நீதிமன்றத்தில் ஏதேனும் குளறுபடிகள் செய்திருந்தால் ஒட்டுமொத்தமாக ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை இந்தியா முழுவதுமே ரத்து பண்ணுவோம்னாங்க. ஆனால் குளறுபடிகள் தொடர்ந்து நடந்து கொண்டே தான் இருக்குது. அதை பிஆர் கவாய் அவர்கள் தான் கவனிக்க வேண்டும். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம சோசியல் மீடியா பற்றி தானே பேசிகிட்டு இருக்கோம். இந்தியாவிலேயே அமெரிக்காவுடைய அதிபர் அவர்கள் பேசினார்னா, ட்ரம்ப் அவருக்கு ஃபாலோவர்ஸ் அதிகம், அவர் பேசினாரா, அவர் முதலிடத்துலையும், இரண்டாவதாக நரேந்திர மோடி அவர்களும் இருந்தாங்க, நம்முடைய இந்திய பிரதமர் அவர்கள் இருந்தாங்க. ஆனால் இப்பொழுது மோடி அவர்களுக்கு செல்வாக்கும் பார்வையாளர்களும் குறைந்திருக்கிறாங்கன்னு அவங்க அமைக்கப்பட்ட நியமனம் செய்யப்பட்ட 35 லட்சம் பேர் வேலை பார்க்குறாங்களா இல்லையான்னு தெரியல. இவங்களுடைய செய்திகளை எல்லாம் உலக அளவில் பரப்புவதற்கு ஒரு டீம் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த டீமே இப்போ கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. வியூஸ் இல்லை, பார்வையாளர்கள் இல்லை. இப்போ போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே லைவில் அவர் பேசினார்னா கேட்பதற்கு ஆள் இல்லை.
அதே மாதிரி வீடியோ போட்டால் அவர் கேட்பதற்கும் ஆள் இல்லை. ஏன்னா மணிப்பூரில் மங்கி பாத் உரை பேசியிருப்பார். அங்கே அந்த உரையை கேட்க முடியாமல் பெண்கள் ரேடியோ உடைத்த காட்சிகள் எல்லாம் தெரியும். ஆனால் இந்த டிவிக்கே மோடி அவர்கள் செய்யக்கூடிய, அமித்ஷா அவர்கள் செய்யக்கூடிய செய்தியெல்லாம் எதன் வழியாக பரப்புறதுக்குன்னு ஒரு தலைவர் இருக்கார் பாருங்க, அவர் தான் அர்னாப் கோஸ்வாமி. அவர் லைவ்ல வந்து உட்காந்தாலே 70,000 to 80,000 பார்வையாளர்கள் வருவாங்கன்னு சொல்லப்படுது. இப்போ 465லேருந்து 500 வியூஸ் தான் வராங்க. அப்போ இவங்க செய்யக்கூடிய செயல்களை மக்கள் மத்தியில் இவங்கெல்லாம் நல்லது செய்கிறாங்க, இவங்கெல்லாம் இந்தந்த விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பரப்புரையாளராக ஒரு தொகுப்பாளராக இருந்த அர்னாப் கோஸ்வாமி அவர்களுக்கும் செல்வாக்கு குறைந்திருக்கிறது. இப்போ ஆட்சி மாற்றம் செய்யப்பட்டால், ஆட்சி கவிழ்ந்து விட்டால் அவர் எங்கே போவார் அப்படின்னு எதிர்கட்சிகள் கேள்வி கேட்கிறாங்க. இது அர்னாப் கோஸ்வாமி அவர்களோட நிலையாக தற்பொழுது மாறி இருக்கிறது. சோசியல் மீடியா மூலமாகத்தான் பாஜக ஆட்சிக்கு வந்தாங்க காலம்லாம் போய் சோசியல் மீடியாவே பாஜகவிற்கு வேட்டு வைக்க போகுது, ஆட்சியை கவிழ்க்க போகுது அப்படிங்கிற நிலை இன்றைக்கான டெக்னாலஜிக்கல் ரீதியான நிலை மாறி வருகிறது. அதற்காக சங்க பரிவாரங்கள் சோசியல் மீடியாக்களின் வாயிலாக அவங்க செய்த செயலெல்லாம் பரப்ப நினைப்பாங்க. ஆனால் அது நல்லதா கெட்டதா ஆராய்ந்து நம்முடைய சேனலில் நம்ம தொடர்ந்து போட்டுட்ருக்குறோம். அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் தெரிவிச்சிருங்க. அடுத்து என்ன வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற கருத்துக்கள் உங்களுக்கு ஏதேனும் இருந்தால் அதையும் தெரிவித்து கொண்டு செல்லுங்கள். மீண்டும் ஒரு அரசியல் களத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்னா.